ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் மைண்ட் என்ன போகும், ஒரு நாளைக்கு 50,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது உடனே என்ன பண்ணுவீங்கன்னா லாட் சைஸை ஜாஸ்தி பண்ணிடுவீங்க. ஸோ டோட்டல் கேபிட்டல் லாஸ் ஆயிரும். நீங்கள் லாட் சைஸை ஜாஸ்தி பண்ணுறதை விட கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு 300 குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க, அது எடுக்கிறீங்கன்னா அதுலேயே ஃபஸ்ட்டு சர்வை பண்ணுங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரியுதோ அப்போ வேணால் நீங்கள் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் ஃபுல்லாக பணம் இருந்தால் எப்படி இருக்கும், அப்போ உங்கள் கையில் எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும். எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளேயே மூழ்கிட வேண்டியதான். மார்க்கெட்டுங்கிறது டெய்லியும் இருக்கும், சரிங்களா? உங்களால் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியாது, ஏன்னா நீங்கள் அதை விட நிறையா தொலைச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மந்த்லி சேலரியே இந்த 10,000 தான். ஸோ ரெஸ்பெக்ட் த ப்ராஃபிட். அந்த மணியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். விர்ச்சுவல் மணிங்கிறனால உங்கள் மைண்டு வந்து வேலையே செய்யாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருந்தாலும் மைண்ட் செட்டு தான். இந்த மைண்டு வந்து காமாக இருந்தீங்கன்னா தான் வந்து நிறையா சம்பாதிக்க முடியும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து சம்பாதிக்கலாம். இட் இஸ் ரியலி பாசிபிள். எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களே அத்தனை பேரும் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ஓவர் ட்ரேடு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அது ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. ஓ, நான் நினச்ச மாதிரி தான் நடக்குது, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டு. ஆனால் பிக் ப்ராஃபிட் நான் எடுத்தேன்னா அந்த அன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் எடுத்து பார்ப்பேன். அங்கே இருந்து நீங்கள் அதையவே பார்த்துட்டு இருந்தால் தானே உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கணும்னு தோணுது. பெட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்குங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்கிறது இதுதான். நான் வந்து ப்ரௌடாக நான் சொல்லுவேன், என்ன மாதிரி நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடர் எங்கேயும் பார்க்க முடியாது. எனக்கும் லாஸ் ஆகும் தான், பட் என்னோடய செட்டப் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகல, லாஸ் ஆகும். அப்படின்னா நான் எதில் சக்ஸஸ் பண்ணுறேன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதை ஹிட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். திரும்ப அந்த லாஸை வந்து ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆக்சுவலி ஐ எம் ரியலி டெல்லிங், வீடியோக்காக சொல்லலாம். ஐ எம் டிசிப்ளின்டு ட்ரேடர். நான் வந்து ப்ராஃபிட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த 500 கிடைச்சா கூட அதை விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. 500 இஸ் அ மணி, ஐ ரெஸ்பெக்ட் தட் மணி. ஸோ யூ டூ எல்லாரும் வந்து மணியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த கேபிட்டலை தொலைச்சிட்டு திரும்ப கேபிட்டல் போட்டுட்டு திரும்ப வந்து லாஸ் பண்ணாதீங்க. உங்களால் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லை, ரொம்பவே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போவுமே லாஸ் ஆகுது அப்படின்னா டேக் அ பிரேக். உங்களுக்கும் மார்க்கெட்டுக்கும் செட் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு போயிருங்க. ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து செட் ஆனால் பண்ணுங்கள், செட் ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதை விட்டு வெளியே வந்துடுங்க. பிகாஸ் இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. அவங்களால அதுலேருந்து வெளியவே வர முடியாது. இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும், என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு. நீங்கள் ஒரு 1 மந்த்து